So guys, back to our channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. இதுல பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நாம சொல்ல வருது என்னன்னா, முதல்ல நார்மலா 239க்கு ரீசார்ஜ் பண்ணி அன்லிமிட்டெட் 5G. இப்போ அதே 239க்கு இப்போ ரீசார்ஜ் பண்றேன். ஆனா என்ன 5Gயும் கிடையாது, அந்த 28 டேஸும் கிடையாது, 22 டேஸ் தான். 5G வேணும்னா 339க்கு ரீசார்ஜ் பண்ணணுமாடா டேய். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இதாங்க ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஜியோ சிம் இப்படிதான் ஃப்ரீயா கொடுத்து மொபைல் டேட்டா ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. அது 4G தான், ஆனா அதுவும் அன்லிமிட்டட் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோட பிளான்ஸ் எல்லாம் ஏத்துனாங்க. நெக்ஸ்ட் 5G கொடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கான பிளான் ஏத்துனாங்க. ஏன்னா இப்ப இருக்க மொபைல்லாம் யாரும் நார்மல் மொபைல் வச்சிருக்க கிடையாது. ஏன்னா 1GB யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 5Gல எல்லாரும் ஒரு அடிக்ட் ஆயிட்டு நார்மலா 4G 1.5GB எல்லாம் பத்தாது. 100% data மனசாட்சி வேணாம்டா ராஜா. முதல்ல 239 1.5GB 5G இருக்கும். நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா. எப்ப பாரு சத்யா 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 மட்டும்தான் உங்களெல்லாம் ஏமாத்தணுமா? நான் ஏமாத்தினா ஏமாற மாட்டீங்களா? அடங்கொம்மால சொல்லுங்க. நீ மட்டும் இல்லம்மா, எல்லா பொண்ணுங்களும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன உங்க கம்யூனிட்டில அவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 50 பேர் எப்படிரா? ஏன் தெரியுங்களா? எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட சேட் பண்ணாலும் சேட்ல விடுங்க, வாட்ஸ்அப் கான்டாக்ட்லாம் பார்த்து 50 பேர்த்து ஸ்க்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணி இதுக்கெல்லாம் ரெக்கார்டே தர மாட்டாங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாக்காக தான் இருந்துச்சு. எப்படிரா மீம்லாம் கொஞ்சம் இருக்கா பாப்பமா? ஆரம்பிக்கலாங்களா? மேரேஜ் அக்கா, டிவோஷனல் அக்கா, டெய்லர் அக்கா, கோடிங் அக்கா, யோகா அக்கா, ஜிம் அக்கா. என்ன மேரேஜ் அக்கா? துளசி அக்கா தெரியுமா? ப்ரோ டேலா அக்காவா இல்ல ஜிம் அக்காவா? நமக்கு எப்பவும் துளசி அக்கா தான். என்ன பசங்கடா நீங்களா? அடங்கொம்மால 50 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண். ஹேய், எர்ரா பேப்பரையும் பேனாவையும். ஏமாற்றுவது நீயாக இருந்தால் ஏமாற நான் தயார். சூப்பரா மாப்பிள, கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. உண்மையிலே அழகாதான் இருக்காங்க. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அதுல ரெண்டாயிரம் வந்திருக்கீங்க 50 பேர். ஒருத்தர் கமெண்ட்ல ஒரு பேராகிராஃப் அடிச்சிருக்காம பாருங்களேன். ப்ரோ இந்த காலத்துல நாம ஒரு பொண்ணை ஏமாத்தினா போதும் ப்ரோ, குடும்பமா வந்து மன்மத்தை கக்கி இருக்காரு. இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அந்த ஒரு மன்மத்தை கக்கிலான்னு தோணுது. யாரோ வச்சு நல்லா ஏமாத்திருக்காங்க போல. இன்ஸ்டா மட்டும் இல்ல, யூடியூபுமே அவங்கதான். அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி யார பாக்குறதுன்னு தெரியலையே. யுவர் லைஃப் என்ன பாடுறா டேய். உன்னத்தான் உங்களை என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கான். வேணாம்லாம் சொல்ல மாட்டா, பரவாயில்லன்னு தான் சொல்லுவான். என்ன வாழ விடுங்க. என்னடா ஓ இதுவா? நாங்க வேற ஏதோ நினைச்சேன். என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்களேன். என்னன்னு சொல்றோட எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இந்த வீடியோ ட்ரோல் தான் பண்ணியிருக்கேன்னு நினைச்சேன். அது ஒரிஜினல் வீடியோ இது. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருக்கல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பைத்தியக்கார கூதி.